ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் விலாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சுலாம் சொல்ல மாட்டேன், இப்போ அடிக்கடி வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டிங்க. நானும் கஷ்டப்பட்டு லாங் வீடியோ எடுத்து போட்டால் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. நான் ரொம்ப கோவமாக இருக்கேன். போங்க, ஜஸ்ட் வேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்னென்னா, எங்கள் கம்பெனியில் வந்து நியூ இயர் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். கிருத்திகா அனுஷ்காலாம் வரல, அவங்களுக்கு பரீட்சை போயிட்டுருக்கிறதுனால நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும்தான். இது எங்கே வச்சு நடக்குன்னா, கல்பான் அப்படிங்கிற ஏரியாவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வச்சு. பாப்பாவங்களெலாம் கொஞ்சம் கூட்டிகிட்டு போகிறதே குறைச்சாச்சுங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கா, டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும், தேவையில்லாமல் வந்து இது பண்ணிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள மோஸ்ட்லி எங்கேயுமே அவங்களும் வர கிடையாது. நாங்களும் அப்படியே சரின்னு விட்டுட்டோம். ஏன்னா இந்த டயத்தில் வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக படிக்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து என்னென்னா, எங்கள் கம்பெனியோட நியூ இயர் பார்ட்டி லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள மேனேஜர் கேட்டகரி பீப்புளுக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள லேபர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாருமே கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சு பண்ணலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயரும் இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இயரும் அதே மாதிரி தாங்க. இங்கே பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸோட கேம்ப் இருக்கிறதுனால அவங்களுக்கு அது வர்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிக்கு வச்சிட்டாங்க. ஃபேமிலிஸ் வந்து கொஞ்சம் கம்மி தாங்க, ஒரு 7-8 ஃபேமிலிஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து பேச்சுலர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. பார்த்திங்கன்னா த்ருவ் அப்புறம் வம்சி 2 பேரும் ஒரே ஆட்டம் தான். உள்ளே போயிட்டு சோஃபாக்குள்ளே ஏறி குச்சி தங்குன்னு குச்சிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்க எனக்குங்கிறதுனால அவங்க ஓரளவுக்கு சொன்னால் கேட்டுக்கிட்டாங்க. பசங்க நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு உள்டாவாக தான் செய்கிறாங்க. டேய் குதிக்காதலன்னா குதிப்பாங்க, அங்கே போகாதலன்னா போகிறாங்க. அங்கே முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு 3-4 வாட்டி வந்திருக்கேன். ஏன்னா இங்கே கேஎன்ஏன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து அடிக்கடி பார்ட்டி வைப்பாங்க. ஸோ அதுக்கு வந்திருக்கோம். அப்புறம் நம்ம ஆஃபீஸ் பார்ட்டிக்கு அந்த மாதிரி இங்கே அடிக்கடி வந்திருக்கோம். சாப்பாடு எல்லாமே வந்து வெளியிலேருந்தே வாங்கியாச்சுங்க. இங்கே நிசாம் ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே வந்து பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, அப்புறம் மட்டன் ஏதோ புலாவ்னு சொல்லிட்டு வெஜ் பிரியாணி அந்த மாதிரிலாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நிசாம் ரெஸ்டாரண்ட்னாலே ஹைதராபாத் பிரியாணி தான் ஃபேமஸ். ஸோ அது வாங்காமையா அதையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. லேடிஸ் எல்லாத்துக்குமே உள்ள ஒரு ரூமுக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நாங்கள் இண்டிவிஜுவலாக உட்காந்து கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கலான்னு அங்கே லேபர்ஸ் எல்லாமே வந்து வரிசையாக போய் வாங்கிட்டு நல்லா அவங்களுக்கு தேவையானுங்கிற அளவுக்கு பொஃபே சிஸ்டம் மாதிரி எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடில் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்குமே வந்து ஃபுல்லாக தரையில் தான் நல்ல நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த பிளேட்ஸ்லாம் வச்சு செஞ்சு கொடுத்து அந்த மாதிரி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா அங்கே 2-3 லட்டு கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்டா லட்டை கொண்டு வந்து என்கிட்ட வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நானே ஸ்வீட்டை விட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் முன்னாடி லட்டு 7-Upன்னு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஒன்றும் நான் சாப்பிட மாட்டேன், நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி தள்ளி வச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தா இங்கே குலுக்கல் முறையில் ஆளுங்களை தேர்ந்தெடுத்து கிஃப்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தாங்களே அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ரைஸ் ஆமாம் மொத்தம். ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ரியால், அடுத்து 30 ரியால், அடுத்து 20 ரியால் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு சின்ன சந்தோஷம் இல்லையா? ஸ்பாட்டில் வந்து நம்மளுக்கு ஒரு மணி கிடைக்குன்னா அது ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு செஞ்சு குலுக்கி கொடுக்கும்போது எல்லாருமே செம ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு விழும் உனக்கு விழும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாரும் பேரும் எழுதி முடிச்சிட்டாங்க. வாங்க நம்ம அதுக்குள்ளே பார்க்கு போயிட்டு என்னென்ன அந்த குட்டி பசங்கள்லாம் விளையாடுறாங்கன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே வந்து இந்த ஜருக்கு மாதிரி, ஊஞ்சல் மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு 2 பசங்க அந்த மாதிரிலாம் உட்காந்து ஆடுற ஒரு சின்ன ஸ்விங் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் நல்லா விளையாண்டுட்டு தான் இருப்பாங்க இந்த பசங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா த்ருவ் செம்ம ஆட்டங்க. யாரையும் ஏற விடல, நான் தான் ஏறுவேன், நான் தான் சறுக்குவேன்னு சொல்லிட்டு ஒரே குதியால் தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த 2 குட்டி பாப்பாங்க ஏறுறாங்க, அவங்கள ஏறவே விட மாட்டேங்க. நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் தான், சேட்டை. ஏன்னா அந்த 2 குட்டி பாப்பாங்களை விட த்ருவ் கொஞ்சம் பெரிய பையனா. ஸோ அவன் அண்ணன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அவன் தான் நான் தான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆட்டம் தான். இந்த சைடு பாப்பாங்க விளையாண்டுட்டுருக்குன்னா அந்த சைடு என்ன நடந்துட்டுருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்த சைடு கொஞ்சம் பெரிய சைஸு பீப்பாங்க நாங்கள் தாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். இந்த ஊஞ்சலை தாங்குமோ தாங்காதான்னு உள்ள ஒரு பயம் வேறு. பட் இருந்தாலும் நல்ல வேலை நம்ம கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால ஊஞ்சல் தாங்கிடுச்சு. சும்மா சொன்னாங்க, உள்ளே ஒரே பயத்தில் தான் விளையாண்டுட்டு இருந்தோம். அத்தாடி அந்துக்குந்து விழுந்துட்டா நம்ம தான் பெனால்ட்டி கட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரிக்கு. ஸோ ஒரு வழியாக நல்லா கொஞ்சம் நேரம் பிள்ளைங்கள்லாம் வெயிலில் விட்டு விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் நேராக அந்த கிஃப்ட் கொடுக்காங்க இல்லையா, லைக் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கிறது, அதை போய் பார்க்க போயாச்சு. எல்லார் ஃபேஸ்லேயும் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். யாருக்கு வெளில போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லேபர்ஸ்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். அவங்களுடைய அவ்வளோ கடின உழைப்புக்குமே வந்து சம்பளம் வந்து இங்கே எல்லாருக்குமே ரொம்ப கம்மி தான். அவங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 50 ரியாலுங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். फर्स्ट पेज 50 रियल है, ओके 50 रियल का पेज है।
अबुना सर डॉक्टर का नाम रहेगा बाबर दैट प्राइस 20 रियल का साल इतने ही है अभी இவங்க 3 பேருக்கு தாங்க கிஃப்ட் விழுந்துச்சு. ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அவங்கெல்லாம் கொஞ்சம் பேசிட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களுமே அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. இன்னும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.